பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அன்பானவர்களே, இதோ இந்த உலகத்திலே யாராகிலும் நம்மள பழி போட்டு நம்மள பலவிதமான குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து நம்மளை தண்டனைக்கு உட்படுத்துவாங்கன்னு வச்சேங்க, நம்மளை அடிக்கிறாங்கன்னு வச்சேங்க. எப்படின்னா அந்த நிந்த, அந்த அவமானம், அந்த தண்டனையிலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும், நம்மளை காப்பாத்திக்கணுன்றதுக்காக நம்மளால முடிஞ்ச மட்டும் நம்ம பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்ல பார்ப்போம். எதுக்குன்னா, இந்த நியாயத்தை சொல்லும் பொழுது நம்மளை நம்ம காப்பாத்திக்கலாம் இல்லையா? ஆனா இங்கே நியாயாதிபதி இங்க நியாயம் தீர்க்கப்படுகிறார் அநியாயக்காரர்களால. அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல. எவ்வளோ ஆடுகளை பலி செலுத்துறதுக்கு கொண்டு போறாங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலையில எவ்வளவு ஆடுங்க, ஆனா இங்க ஆடு மாதிரி இல்ல, ஆட்டுக்குட்டியை போல. ஆடுங்களுக்கு, செம்மறி ஆடுங்களுக்கு மயிர் கத்தரிப்பாங்க, அதுங்க அமைதியா நின்னுக்கும், ஒண்ணுமே பேசாது. அது போல சிலுவையில மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாத இருக்கிற, வாயை திறக்காத இருக்கிறதான ஒரு ஆட்டை போல அவர் அமைதியா இருந்தாராம், சத்தமிடாத இருந்தாராம். அநேக தடவை நியாயம் கிடைக்கணும்னு மனுஷன்கிட்ட எவ்வளவு பேசுவோம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், நியாயாதிபதி வாயை திறக்கல, கத்தரிடத்துல நியாயம் வரும். ஆனா இவர் நியாயக்கேடு உள்ளவர்களுக்காக சாகிறதற்காக அவர் அந்த இடத்துல வந்து அவர் பேசின பொன்மொழிகளில் ஒன்று, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதுபோல அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விட்டு சென்ற மாதிரியை நாமும் பின்பற்றுவோம். அவர் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தது போல சில சமயங்களிலே நாம் வாயை திறக்காமல் இருப்பது நல்லது. நியாயாதிபதி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை கைக்கொள்வோம். அதன் வழியாய் மிகுந்த சமாதானமும் சந்தோஷத்தையும் நாம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். எங்களுக்கு நீர் விட்டு சென்ற மாதிரிகளுக்காய் நன்றி. பாடுகளிலே எப்படி சத்தமிடாது இருந்தாய், ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாமல் இருந்தீரோ,
சில இடங்களிலே சில மனிதரிடத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்து அதன் வழியாய் தேவனால் தங்களுக்கு நியாயம் பிறக்க, ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார், என் குடும்பத்துக்கு நியாயம் செய்வார், என் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வார் என்று உன் பிள்ளைங்க நியாயாதிபதியுடைய நியாயத்திற்கு காத்திருக்கட்டும். நியாயத்தை கொண்டு வரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளமுடைந்தே சுத்திடுகின்றார். God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. இதன் வழியாய் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.